இப்ப என்னோட மனசு முழுக்க நீ மட்டும்தான் வேலா இருக்க. நீ கட்டின இந்த தாலிய நான் முழு மனசோட சுமந்துட்டு இருக்கேன். உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு வார்த்தையால சொல்ல முடியாது. ஒரு பொண்ணுக்கு தாலிங்கிறது எவ்வளவு எமோஷனான விஷயங்கிறது எனக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம்தான் அம்மாவோட இத்தனை வருஷ வலியும் வேதனையும் எனக்கு புரியுது வேலா. கழுத்துல சுமக்க வேண்டிய தாலிய இத்தனை வருஷம் அம்மா கழட்டி வச்சிருக்காங்க. திரும்பவும் அந்த தாலி அம்மாவோட கழுத்துக்கு போகணும். அதுவும் அப்பாவோட கையாலேயே அம்மா கழுத்துல கட்ட வைக்கணும். அவ்வளவுதானே மேடம், செஞ்சுட்டா போச்சு. எப்படி செய்வ? இப்படி திடீர்னு கேட்டா அப்படி இனிமேதான் யோசிக்கணும். அதெல்லாம் பண்ணி வச்சிடலாம் மேடம், யூ டோன்ட் வரி. நீ அப்படிலாம் சொல்லாத. அப்பா கையால அம்மா கழுத்துல தாலி கட்டணும். அதை எப்படி நடத்தி காட்டுவேன்னு நீ இப்பவே சொல்லு. சரி, ஐயாட்ட போய் பேசுவோம், அவருக்கு புரிய வைக்கலாம். ஐயா மனசு மாறி அம்மா கழுத்துல தாலி கட்டுவார்ல. எப்படி எப்படி அப்பா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி தாலிய கட்ட வைப்பியா நீ? இத்தனை வருஷமா எப்படி என் முகத்தை பார்க்காம பேசிட்டு இருந்தாரோ இப்ப அதே மாதிரிதான் உன்கிட்ட பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். நீ பேசுறதெல்லாம் அவர் காது கொடுத்து கூட கேட்க மாட்டாரு. இந்த லட்சணத்துல மனசு மாறி வந்துருவாரா? வேற ஏதாவது சொல்லு வேலா. மேடம், இது எப்படி இருக்கு பாருங்களேன். சொல்லு, எப்படி? ஐயா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அம்மாவை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு அவர் கைய புடிச்சு நாமளே அம்மா கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டா? ஏதாவது சொல்லிட போறேன் பாரு. உன்கிட்ட வந்து கேட்ட பாரு என்ன சொல்லணும். நான் வரேன். இருங்க 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 இருங்க. நம்ம யோசிக்கும் போது ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணணும், இல்லனா இப்படிதான் வரும். உனக்கு லாஸ்ட் சான்ஸ் தரேன், சொல்லு. மேடம், புடிச்சிட்டேன் மேடம். செம்ம ஐடியா ஒண்ணு. என்ன ஐடியா சொல்லு. மேடம், இந்த வில்லனுங்களை வச்சு தாலி கட்ட வச்சிடலாம் மேடம். புரியலையே. மேடம், அம்மா கழுத்துல இருந்து யாரால தாலி கீழே இறங்குச்சோ அவங்களாலேயே ஐயாவை வச்சு அம்மா கழுத்துல தாலி கட்ட வச்சிருவோம். அவ்வளவுதான். அம்மா கழுத்துல இருந்து தாலி இறங்குனதுக்கு காரணமே அத்ததான். அவங்கள வச்சு எப்படி கட்டுவ? மேடம், அதுலதான் மேடம் கிக்கே இருக்கு. வேதனைக்கு அம்மா தாலி எடுத்து கொடுத்து அது ஐயா கையால அம்மா கழுத்துல தாலி கட்ட வைக்கணும். அதான் எப்படி வேலை ஒத்துப்பாங்க? அவங்க ஒத்துக்க மாட்டாங்க மேடம், நாம தான் ஒத்துக்க வைக்கணும். அதான் எப்படின்னு கேக்குறேன். ஏண்டா டேய், அதான் கட் பண்றது தெரியுதுல்ல. ஏடா திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணிட்டு இருக்க? என்ன என்ன கோயில நிக்கிற மாதிரி தெரியுது? இதுக்குதான் ரெண்டு பேரும் வீராப்பா பேசிட்டு போனீங்களா? நீங்க பேசிட்டு போறத பார்த்துட்டு உண்மையிலே பெரிய மண்டபமா புடிச்சு தடபுடலா கல்யாணத்தை நடத்துவீங்கன்னு நினைச்சா பார்த்தா கோவில போய் நின்னுகிட்டு இருக்கீங்க. ஷோ, யாருடா சொன்னா கோயில தான் நடத்த போறோன்னு? நீ சொன்ன மாதிரி ஊர்லயே பெரிய மண்டபமா புக் பண்ணி எல்லா பெரிய பெரிய விஐபியும் இன்வைட் பண்ணி பிரம்மாண்டமா நடத்த போறோம். சரி சரி. ஏமா இப்படி சும்மா போய் சொல்லிட்டு இருக்கீங்க? அப்புறம் கோயில போய் நிக்கிறீங்க? டேய், கோயிலுக்கு எதுக்கு வருவாங்க? சாமி கும்பிடதான். இங்க இருந்து நேரா மண்டபம் புக் பண்ண போறேன். அம்மா இங்க பாருங்க, நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். ஏன் கூட போட்டி போடுறேன்னு சொல்லிட்டு பெருசாலாம் பிளான் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதெல்லாம் உங்களால கண்டிப்பா நடத்தவே முடியாது. ஐயாவுக்காக பெரிய பெரிய மாநாடெல்லாம் ஏற்பாடு பண்ணவன்ற முறையில சொல்றேன். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா? எனக்கே தெரியும், உங்களுக்கு தெரியாதா? டேய், உன்னால மட்டும்தான் முடியுமா? எங்களால முடியாதா?
ரொம்ப ஆணவத்துல ஆடாத. உன்னோட ஆணவத்தை அடக்கிறதுக்காகவே நான் இந்த விழாவை பிரம்மாண்டமா நடத்த போறேன். பிரம்மாண்டமா. ஷோ பிரம்மாண்டமா. அதுவும் அந்த ரஞ்சித்தை வச்சுக்கிட்டு சும்மா காமெடி பண்ணாதீங்கம்மா. நான் இல்லாம நீங்க எவ்வளவு கஷ்டப்பட போறீங்க நானும் பார்க்க தானே போறேன். ரஞ்சித், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. இந்த விழாவோட ஏற்பாடெல்லாம் பயங்கரமா இருக்கணும். இந்த ஊர்லயே பெரிய மண்டபமா புடிச்சு இங்க இருக்கிற எல்லா விஐபியையும் இன்வைட் பண்ணி பயங்கரமா பெருசா நடத்தணும். அப்பதான் அந்த வேலனோட வாயை அடைக்க முடியும். நீ யாருங்கிறதையும் ரத்தனத்துக்கு புரிய வைக்க முடியும். பண்ணிடலாமா? நீ வேலா, உன்னோட மூக்க உடைக்கிறதுக்காகவே இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுறா. வேலா வேற லெவல். அத்தை நீ ரொம்ப கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க. அவங்களுக்கு என்ன சொன்னா ட்ரிகர் ஆகும்னு தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்க. சரிங்க மேடம், அதான் பேசிட்டோமே நம்ம அமைதியா இருக்க கூடாது. பக்கத்திலே இருந்து அவங்கள தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கும். அதாவது என்னாச்சு? என்ன பார்த்ததும் பேச்ச நிறுத்திட்டீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நாங்க சும்மா நார்மலா தான் பேசிட்டு இருந்தோம். அம்மா, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளியே போறேன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன்.